அஸ்ஸலாமு அலைக்கும், குட் மார்னிங், வணக்கம், வெல்கம் டு ரஹ்மீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா அவல் உப்புமாவு. இங்கே கர்நாடகாவில் பெங்களூர்லலாம் பயங்கர ஃபேமஸ் அவல் உப்புமாவு, ரொம்ப நல்லாயிருக்கும். அவல் உப்புமாவுக்கு தேவையான பொருள் அவல் ஒரு கப்பு. இது கெட்டி அவலாக இருக்கணும். இதுதான் நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டியது, கெட்டி அவலாக இருக்கணும். பேப்பர் அவல் போட்டிங்கன்னா தண்ணியில் போட்டு அப்படியே அழிஞ்சிரும். அதனால் இது நல்ல கெட்டியாக இருக்கிற அவலில் தான் உப்புமா பண்ண முடியும். அது கெட்டியான அவல் தேவை. இது தண்ணியில் போட்டு கழுகி வாரி எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஜல்லடை மாதிரி பாத்திரத்தில் போட்டு வாரி எடுத்துக்கணும். தேவையான பொருள் ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகு, கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 1/2 லெமனு, கடுகு, பொட்டுக்கடலை, கடலைக்கொட்டை. உப்புமாவுக்கு வேண்டி கொஞ்சம் எண்ணெய் நீங்கள் குக் பண்ணுற ஆயிலில் யூஸ் பண்ணிக்கோங்க. காஞ்ச பிறகு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு போட்டுட்டு கொஞ்சம் பொட்டுக்கடலை, கொஞ்சம் கடலைக்கொட்டை, அதுக்கு பிறகு கொஞ்சம் வெங்காயம், 2 பச்சை மிளகு, கருவேப்பிலை போட்டுட்டு இது நல்லா வணங்கட்டும். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. திருப்பி ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கலக்கி வச்சுருக்கிறத கொண்டு போட்டுக்கோங்க. கலக்கி ரொம்ப கட்டியாக இருந்தால் நீங்கள் தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஒரு 2 மினிட்ஸ் ஊற வைக்கலாம். அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்ட பிறகு லெமன் ஸ்க்வீஸ் பண்ணி வச்சுருக்காங்களா அது ஊற்றிக்கோங்க. அப்புறம் அதுக்கு மேலே கொஞ்சம் நம்ம கொத்தமல்லி போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மூடி வச்சு நல்லா கொஞ்சம் சிம் வச்சுட்டு மூடி வச்சு தான் இது பண்ணணும், வேவிக்கணும். ஆல் சாஃப்டாக இருக்க வேண்டி ஒரு 2 மினிட்ஸ் மூடி வச்சுடுங்க சிம் பண்ணிட்டு. பாருங்க, நம்மளோட எம்மியான அவல் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குது. கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எல்லாம் சரியாக இருக்குதான்னு. எல்லாம் இருக்குது, சூப்பராக இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்க. நம்மளோட அவல் உப்புமா ரெடியாக இருக்குது. தயிர் கூட இது சாப்பிட்றது காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு, ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி எல்லாம் சாப்பிட்லாம். எல்லா ஏஜுக்காருக்கும் இஷ்டம் ஆகும், உங்களுக்கும் இஷ்டம் ஆகும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்க. ரஹ்மீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ வெரி மச்.